செப்டம்பர் 25th அவெஞ்சர்ஸ் எண்டு கேமை ரீலீஸ் பண்ணுறாங்க. ரீலீஸ் பண்ணதுல பிரச்சனை கிடையாது. எங்களுக்கு பிரச்சனை என்னன்னு தெரியுமா? நீ ஸ்ட்ராங்கானதான் அது இல்லைங்கள உன் எமோஷன் எனக்கு புரியுது. ஆனால் அந்த க்ளவ் நம்ம எல்லாரை விட சக்தி வாய்ந்தது. அதோட முக்கியம் உன் கண்டிஷன் நீ தெரிஞ்சு. இதுதான் எங்கள் பிரச்சனையே. விஜய் சேதுபதி வாய்ஸ் நல்லா இல்லைன்னு சொல்லல, பட் இந்த அயன்மேன் கேரக்டருக்கு செட் ஆகல. எங்களுக்கு பழைய ஆர்டிஜே வாய்ஸ் தான் வேணும். எல்லா பிரயாணத்துக்கும் ஒரு முடிவு இருக்கு. நான் ஏன் இப்படி உளறிட்டு இருக்குன்னு எனக்கே தெரியல. பட் இதெல்லாம் எப்படி நடக்கணுமோ அதெல்லாம் அப்படியே தான் நடக்கும். செப்டம்பர் 25th அவெஞ்சர்ஸ் எண்டு கேமை அவெஞ்சர்ஸ் எண்டு கோர்னு ரிலீஸ் பண்ணுறாங்க. அதில் கொஞ்சம் டெலிட்டட் சீன்லாம் ஆட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. டூம்ஸ்டேவோட எக்ஸ்ட்ரா அந்த சீன்ஸ்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ பார்ப்போம். இதுக்கு என்ன விட படுக. ஆனால் எங்களுக்கு எங்கள் பழைய அயன்மேன் வாய்ஸ் போட்டே ஆகணும். நிகழ்ச்சி போட்டே ஆகணும். எத்தனை பேர் இந்த படம் பார்க்க வெயிட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் சொல்லுங்கள். அதேமாதிரி எத்தனை பேர் விஜய் சேதுபதி வாய்ஸே போட்டால் நல்லா இருக்கும் கூட கமெண்ட்டில் சொல்லுங்கள்.